ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட 61வது நாள். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே உங்களால் தான். என்னோடய வீடியோவை என்கரேஜ் பண்ணதுக்கும் மோட்டிவேஷன் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வியூஸுக்கும். நான் காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. அதையுமே கழுவி வச்சுட்டேன். கொஞ்சம் திணை அரிசியில் இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு ஆட்டி வச்சுருந்தேன். நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறனால எப்படி வருது என்னன்னு தெரியல. அதனால வந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் வந்து இட்லி ஊற்றும் போது சூப்பராக வந்துருந்துச்சு. எடுக்கும்போது துணியில் ஒட்டாமல் அவ்வளோ ஒரு ஷார்ப்னஸ்ஸாக வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து நான் தக்காளி இல்லாமல் வெறும் 3 பொருளை வச்சு சட்னி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா தக்காளி விலை இருக்கிற ரேட்டு தக்காளி சட்னி எங்கே வைக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அதாவது எப்படி ஒரு 4 இட்லி தான் ஊற்றி வச்சேன். ஏன்னா எப்படி வருது என்னன்னு தெரியல. ஒரு வேளை நல்லா வரலைன்னா வந்து மாவு வேஸ்ட்டாக இல்லை, அதில் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் மட்டும்தான் ஒரு 5 இட்லி மட்டும் தான் ஊற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதையுமே ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். கிச்சன்லேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. அப்பப்போ அடுப்பை மட்டும் தொடச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் பாப்பாவை பார்த்துக்கிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த விம்ஜெல் போட்டு எல்லாமே கழுவி விட்டுட்டேன். தண்ணி வந்து வீட்டுக்குள்ளேயே வரனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நான் அங்கே மோந்து ஊற்றி கழுவிக்குவேன். என்னோடது டைல்ஸ் கிடையாதுனால நல்லா தண்ணி வந்து தாராளமாக ஊற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கழுவி விடுவேன். சிமெண்ட் தரை தான். நான் சிம்பிளான வீடு தான் எங்களோடதும். அந்த காலத்து வீடு சொல்லுவாங்கள்ல, மண் சுவர், அந்த ஒரு வீடு, மண் சுவர் வீடு. அந்த காலத்தில் கட்டின வீடு தான். நாங்கள் கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கழுவி விட்டுட்டேன். அப்புறம் என்னென்னா இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து திணை அரிசி இட்லி தான் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காய சட்னி, தக்காளி இல்லாமல் வெங்காயம் பூண்டு சட்னி தான் வச்சுருந்தேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் என்னோடவே ஓரையாண்டுக்கிட்டே இருந்தாள். நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட ஹேருக்கு என்ன ஆயில் போடுறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த நானே ரெடி பண்ணுற ஒரு ஆயில் தான். எந்த வீடியோவிலையும் யூடியூப்லாம் நான் பார்க்கல. நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்னோடய முடி அவ்வளோ எலிவாலாட்டம் இருக்கும். ஆனால் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து அந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். முடி ஹேர் ஃபாலும் இல்லை, முடி வெடிக்கிறதும் இல்லை, ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கழுவி விட்டுட்டு முன்னாடி கோலம்லாம் போட்டு விட்டுட்டு காலையில் ஒரு 8:30 9 மணி ஆயிடுச்சு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். கழுவி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு இப்படி தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சட்னி இட்லி ஊற்றி வச்சிட்டேன் முதல்லையே. பாப்பா அழுதா ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வெங்காயம் 4 பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, வெங்காயம் இது 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக புளி போட மறந்துட்டேன். புளியும் சேர்த்து அரைச்சி கொஞ்சமாக கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதங்கிட்டோம்னா சூப்பரான தக்காளி இல்லாத கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். திணை அரிசி இட்லியோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சுதா அப்படின்னு கிடையாது. போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து படுத்துருக்கோம். பெட்ரூமில் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ண இருந்துச்சு. அதுக்குமே தண்ணி ஊற்றி உள்ளுக்கு வந்து தண்ணி வரனால இங்கே வந்து நான் ஓஸ் போட்டு வீடு கழுவிக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக கதவு அதெல்லாம் நிலையெல்லாம் கழுவி விட்டுட்டு ஃபுல்லாக வெளியே தின்னேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டி இருக்கல மண், பூச்செடிக்கு தண்ணி வரனால மண்ணெல்லாம் கீழே சிந்தி கிடந்துச்சு. அதையுமே ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டேன். பாப்பாவும் கூட மாட அவள் வந்து என் பைப்பை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருந்தா. ஆனால் வந்து எல்லா பேருமே வேலை செய்யணும் தான் சொல்லி எல்லா ஹஸ்பண்டுமே சொல்லுவாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டு ரெஸ்ட் எடுமா, ஏமா இப்படி வேலை செய்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க, ரெஸ்ட் எடுடி, ஏன்டி இப்படி வேலை செஞ்சுட்டே அலையிற அப்படின்னு சொல்லுவாங்க. நானே வெயிட் லாஸில் இருக்கேன், அப்புறம் ஏன் என்னை வேலை செய்ய வேணான்னு சொல்ல, அப்புறம் எப்படி நம்ம உடம்பு குறையும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி தான் ஆர்குமெண்ட் போகும். வேலை செஞ்சாவே அவருக்கு வந்து ரெஸ்ட் எடு, அப்புறம் வந்து கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு கிடப்போம்னா, இந்த கைவலி கால் வலி எதனால் வருதுன்னா நம்ம உடம்போட வெயிட்டை பொறுத்து தான் இருக்குது. நம்ம உடம்பு வெயிட் போட்டனால இத்தனை வலி வருது. இப்போ வெயிட்டு குறைச்சிட்டோம்னா எந்த ஒரு
பழியுமே வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா குல்ட்டெல்லாம் இருந்துச்சு, அதையுமே அலசி போட்டுட்டு சாமிக்கு வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு அப்புறம் இங்கே நான் திண்ணை கழுவுனதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. கழுவிட்டுட்டேன். பாப்பாவும் தூங்க வச்சிட்டேன். இது வந்து ஒரு 10:30 ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து மதியம் ஆகிட்டு மதியத்துக்கு வந்து அதே திணையரிசி மாவில் தோசை அந்த கார சட்னி வச்சுருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ஹேர் ஆயில் வந்து பக்கத்தில் ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க. அவங்களோட முடி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எனக்கு வந்து சூடு இருக்குது, அதாவது சூட்டு உடம்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருங்க. நான் தேய்க்கிற எண்ணெய் தான் அவங்களுக்கு வந்து நான் காய்ச்சி கொடுத்துட்டு வந்தேன். வீட்டில் போயிட்டு கொஞ்சமாக 100 ml விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், 100 ml விளக்கெண்ணெய், 100 ml நல்லெண்ணெய், 200 ml தேங்காய் எண்ணெய், இந்த 3ஐயுமே நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சு காய்ச்சணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு கையளவு கருவேப்பிலை, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், இந்த 3ஐயுமே நல்லா அரைச்சிட்டு அந்த காய்ஞ்ச எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். மொத்தமாக போட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்களா, நான் நல்ல வேலை ஸ்பீடில் வச்சுட்டேன் போல், அது போட்டோன்னே பொங்கி வந்துச்சு. நான் டக்குன்னு உடனே ஆஃப் பண்ணி விட்டேன் அடுப்பை. இந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புகையெல்லாம் அந்த நுரையெல்லாம் அடங்கிறதுக்கு அடுப்பு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைன்னா பொங்கி எல்லாம் அடுப்பெல்லாம் கீழே சிந்திருக்கும், எண்ணெய் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் சொல்லேன், நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறப்போ எண்ணெய் பொங்கி வரும், நம்ம வந்து இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும். எண்ணெய் வந்து அந்த எண்ணெய் அந்த அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்லேருந்து எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கணும். நல்லா க்ரீனிஷாக வரும் எண்ணெய். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக கொஞ்சம் இது மாதிரி வரும். எல்லாமே காய்ச்சி வடிகட்டி வெள்ளை துணியில் வடிகட்டி ஒரு டப்பாவில் ஊற்றி ஒரு 2 மாதத்து வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் காய்ச்சி கொடுத்துட்டு சாயங்காலம் வந்து நான் என்ன பண்ணேன்னா வாக்கிங் தான் போயிட்டு இருந்தேன். பாப்பா வந்து சைக்கிளில் உட்கார வச்சு அப்படியே தள்ளிகிட்டே நடந்து போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமாக நடந்து போயிட்டு வந்தோம். இவளை வச்சு தள்ளுறதே நமக்கு பெரிய வேலை. போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு பூ இல்லை பொட்டு வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு கதவுக்கு நிலைக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டு துளசி மடத்துக்கும் வச்சுட்டு வீடு ஃபுல்லாக விளக்கு பெருத்தி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் அது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முடிஞ்சிட்டு நைட்டுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஒன்றுமே சாப்பிடவே இல்லைங்க, பசியே இல்லை. சரின்ட்டு அப்புறம் மாமா வந்தாங்க. மாமா வந்துட்டு நைட்டுக்கு தயிர் சாப்பாடு தாளித்து கிளறி கொடுத்துட்டு இருந்தேன். வீடு ஃபுல்லாக பக்தி மனம் சூப்பராக நிறைஞ்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.